வணக்கம் பசங்களா. இப்போ ஜியோசிடால் 10th லெக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ரெசனன்ஸ் அப்புறம் ஆரோமேட்டிசிட்டினா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரெசனன்ஸ்னாக்கா உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் இருக்குனாக்கா இப்படி இருக்கலாமா? இங்க ஒரு சிஹெச் டபுள் ஒன் சிஹெச், இங்க வந்து ஒரு பிளஸ் சார்ஜ் வச்சுக்கோங்க. இங்க CH2, இங்க H2. இப்போ வந்து இது ஸ்டெபிலைஸ், இது ஏன் ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஸ்டேபிள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இங்க இருக்கிற அந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, இது வந்து அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆகுறது தான். அப்படியே சார்ஜ் வந்து இங்க மாறிட்டு இருக்கும். இது எப்படின்னாக்கா உங்ககிட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கேன். நீங்க 3 ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. இங்க வந்து ஒருத்தன் மட்டும் இது இப்போ வந்து லைக் சாப்பிட வந்து இப்போ லஞ்ச் வந்து கொட்டிட்டா வந்து அது இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்கனாக்கா இவங்கிட்ட இருக்கிற லைக் 2 பேர் ஷேர் பண்ணிக்கல, கொஞ்சம் நீங்க வந்து இவனுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அப்படியே இவனுக்கு கொஞ்சம் மாறும். பிளஸ் சார்ஜ் வந்து இவனுக்கு கொஞ்சம் பசி எடுக்கும். அந்த மாதிரி திருப்பி இவன் வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி மாத்தி மாத்தி ஷேர் பண்ணதுனால ரொம்ப இது நார்மலா இவனுக்கு மட்டும் இருந்ததுனாக்கா கம்மியா ஸ்டேபிள் இருக்கும்ல. இப்ப ஸ்பிளிட் ஆகுதுனால அப்படியே நார்மலைஸ் ஆயிடும். உங்களுக்கு வந்து லைக் டிஃபரன்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். இன்னும் அது இதுதான் பேசிக்கா ரெசனன்ஸ் சொல்றதுக்கு. இது வந்து நீங்க ஒரு ஒரு காம்பவுண்ட்னு இருக்கும்போது அதுக்கு வந்து 2 இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருந்ததுனாக்கா இது வந்து நாங்க ரெசனன்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த இருக்கிற பை பாண்ட், அதோட பை பாண்ட் சரி இல்லைனாக்கா ஒரு எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸ் ஆச்சுனாக்கா இது வந்து ரெசனன்ஸ் சொல்லுவாங்க. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா இது வந்து பை பாண்ட்ஸ் இருக்குல்ல, இங்க பை பாண்ட் வந்து போட்டிருந்தோம் இல்லைனாக்கா அந்த லோன் பேர் சரி, இது வந்துமே ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். இப்போ ஆல்டர்னேட்டிவா சொல்றது இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ திருப்பி இங்க டபுள் பாண்ட் வந்துச்சுனாக்கா நான் வந்து இங்க எலக்ட்ரான் பேரை வந்து இங்க ஷிஃப்ட் பண்ண முடியாது. அதுவே இது தவிர்த்து இதுக்கு அடுத்ததுல இருந்ததுனாக்கா நம்ம வந்து அப்ப மாத்திக்கலாம். இதுதான் நான் ஆல்டர்னேட்டா இருக்குன்னு சொல்றது லைக் மீன் பண்றது. இங்க டபுள் பாண்ட் இருக்கு, அப்புறம் சிங்கிள் பாண்ட், அப்புறம் டபுள் பாண்ட், அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆல்டர்னேட்டிவா இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து காட்டும். அது இது வந்து பை பாண்ட்ஸ் டீலோகலைஸ் பண்றதுக்காக சொன்னதான் பை பாண்ட் இங்க டீலோகலைஸ் ஆகுது. இது வந்து கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 1,3 டை பியூட்டின் இருக்கு. 1,3 டை பியூட்டின். ஸோ 1 3 அந்த பொசிஷன்ல வந்து உங்க டை பியூட்டின்னாக்கா 2 டபுள் பாண்ட் வருது. இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட். இப்போ நீங்க ஸ்ட்ரக்சர் இப்படி எழுதிட்டீங்களா? இப்போ இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல நீங்க ரெசனன்ஸ் காட்டுதுன்னு எப்படி காட்டுறது வந்து லைக் ரெப்ரசென்ட் பண்றது இங்கதான் இங்க இங்க இருக்கிற பாண்ட் வந்து ஷிஃப்ட் பண்றோம். அப்போ வந்து டபுள் பாண்ட் வந்து இங்க வந்துருமா, ஷிஃப்ட் ஆயிடுமா? இங்க இருக்கிற எலக்ட்ரான் பேர் வந்து நம்ம டபுள் பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு எலக்ட்ரான் பேர் ஆயிடும். இது எலக்ட்ரான்ஸ் கொடுத்துறதுனால இது பிளஸ் சார்ஜ் வந்துடும். இது இங்க ஷிஃப்ட் பண்றதுனால எப்படிதான் இதுக்கு டோட்டலா இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தானே இருக்கு. இங்க 2 இருக்கு, அது திருப்பி இங்க அந்த ரெண்டு ரெண்டு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு இந்த சார்ஜ் இருக்காது. அதே மாதிரி இதுக்கும் அதே தான். இங்க 2 இருக்கு, அப்புறம் இங்க 1 இருக்கு. அதே மாதிரி தான் இங்க 2 இங்க 1 ஆயிடுச்சு. மீன் இங்க 2 அப்புறம் இங்க 1, இங்க 2 இங்க 1 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் சார்ஜ் எதுவும் வராது. இதுல 2 பாண்ட் இருந்தது, இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் பேர் அதுக்குன்னே வந்துடுச்சு. இது பர்மனண்டா இதுக்கு ஆயிடுச்சுனால இப்போ வந்து ஒரு மைனஸ் சார்ஜ் வந்து அதுக்கு. அப்ப நீங்க இதுல வந்து இங்க இப்படி ரைட் சைடு இப்படி எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுதுல்ல, ஸோ இங்க வந்து பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜிங் வந்துடும். அதே மாதிரி பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். இப்போ எலக்ட்ரான் பேர் வந்து மீன் இந்த பாண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே ஷிஃப்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பார்ஷியல் லெவல் ஒன் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். அதனால இங்க டாட் 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 இது பண்ணிருப்பாங்க. இங்க ஒரு சின்ன சின்ன டேஷ் போட்டு அவங்க வந்து லைக் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து ரெசனன்ஸ் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டினியூஸா மாத்தினே இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் சரி, பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சருக்கும் சரி, இதுக்கும் சரி, அது டபுள் 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 மாத்தினே இருக்கும். அந்த மாதிரி மாத்துறதுனால
இது நார்மலா ரெப்ரசென்ட் பண்ணணும்னாக்கா இதோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து பார்க்கலாம். இப்போ பென்சீன் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குமா? ஒரு நிமிஷம். இதுல பாத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். டபுள் பாண்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு டபுள் பாண்ட் அப்புறம் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கு கரெக்டா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணும். இப்போ இதுல ரெசனன்ஸ் காட்டுதுன்னு எப்படி காட்டணும்னாக்கா இங்க இருக்கிற பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணி பாருங்க. திருப்பி இதை எப்படி ஷிஃப்ட் பண்ணுங்க, இது எப்படி ஷிஃப்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே பார்ஷல் இந்த சார்ஜ்ல தான் இருக்காது. ஏன்னாக்கா இருக்கிற பாண்ட் எல்லாமே அப்படியே நார்மலா தானே இருக்கு. எதுக்கும் லைக் எக்ஸ்ட்ராவா நீ வந்து எலக்ட்ரான்ஸ் கொடுக்குற மாதிரி இல்ல. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இப்படி வந்துடும். அது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் மாறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ரெசனன்ஸ் ஹைபிரிட் வந்து இப்படி தானே வரும். அப்படியே இது என்ன சொல்றது இப்படி இப்படி மாறதுனால உங்களுக்கு வந்து சர்க்குலர் இது போட்டுருவீங்க நீங்க அதுக்கு. ஸோ இதுதான் அதோட ரெசனன்ஸ் ஹைபிரிட். இப்போ வந்து வினைல் குளோரைட்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இது நடக்கிறது வந்து ஒரு பைபான் இருந்தா நடக்கும், இல்லைனாக்கா பைபான் லோன் பேர் இருந்தா நடக்கும். அந்த மாதிரி இருக்க சிஸ்டம்ஸ்ல வந்து இந்த மாதிரி நடக்கும். அது இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, அப்புறம் குளோரின் கிட்ட வந்து ஒரு லோன் பேர் இருக்கு. ஸோ இந்த குளோரின் என்ன பண்ணுனாக்கா அதோட லோன் பேர் வந்து நான் வந்து இது கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த டபுள் பாண்ட் வந்து இது எடுத்துக்கும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கார்பன் வந்து எடுத்துக்கும். யூஸ்வலா இது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னாக்கா குளோரின் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே எலக்ட்ரான் நெகட்டிவ் கிட்ட வந்து லைக் எலக்ட்ரான்ஸ் கொடுங்கனாக்கா அது ஸ்டெபிலிட்டி கம்மியாகலாம். ஸோ இது வந்து லைக் நாட் ஸ்டேபிள். ஆனால் லைக் ரெசனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறோம். இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் இப்படி ஷிஃப்ட் ஆகும் உங்களுக்கு இப்படி இருக்குமா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இதில் ரெசனன்ஸ் ஹைபிரிட் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். இங்கே பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா CH2 நெகட்டிவ், அப்புறம் CH, அப்புறம் Cl ப்ளஸ்ன்னு இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து அனிலின்ல பாருங்க. இதில் அதே மாதிரி தான். இப்போ வந்து எலக்ட்ரான் பேர் வந்து இது கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து இந்த பாண்ட் வந்து இப்படி கொடுத்துரும் அது. ஸோ இந்த டபுள் பாண்ட் என்ன பண்ணாக்கா இது வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும் கரெக்டா? அதே மாதிரி இதுவும் இப்படி ஷிஃப்ட் ஆகும், அப்புறம் இதுவும் இப்படி ஷிஃப்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு எத்தனை 5 ஸ்ட்ரக்சர் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். இப்போ இவன் கொடுத்ததுலேயே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து எலக்ட்ரான் பேர் வந்து இப்படி கொடுக்குது. இது இப்படி கொடுக்கறதுனால பக்கத்தில் டபுள் ஒன் வரக்கூடாது கரெக்டா? ஸோ இது வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணும் அந்த ஒரு லோன் பேரை. அப்படி இது பண்ணாக்கா உங்களுக்கு வந்து இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துடும் கரெக்டா? இங்கே நைட்ரஜன் வந்து அதோட எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து கொடுத்துடுது அது. ஸோ அதுக்கு வந்து ப்ளஸ் சார்ஜ் வரும். இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் வந்து இந்த கார்பன் வந்து எடுத்துக்குது. ஸோ இங்கே மைனஸ் வந்துடும். அதே மாதிரி தான் இதுகிட்டே மைனஸ் இருக்கிறது வந்து லைக் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாக்கா இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே மைனஸ் சார்ஜ் அப்படியே இப்படி சர்க்குலேட் ஆகுது உங்களுக்கு ஃபுல்லாக. இங்கே மைனஸ் வந்து இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே வரும். அது வந்துட்டு திருப்பி போடும்போது உங்களுக்கு வந்து இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே கொடுக்குறீங்களா? ஸோ இங்கே டபுள் பாண்ட் வந்து திருப்பி இங்கே நைட்ரஜன் வந்து போகும். இப்போ ஓவரால் சார்ஜ் வந்து நீங்கள் டோட்டலாக சம் பண்ணினாக்கா உங்களுக்கு அதே தான் இருக்கும். இப்போ இப்படி நார்மலாக இங்கே திருப்பி போகும்போது உங்களுக்கு இதே ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஏல இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் திருப்பி வந்துட்டு இருக்கும் அது. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ரெசனன்ஸ் ஹைபிரிட் வந்து உங்களுக்கு இப்படி வரும். இப்போ ரெசனன்ஸ்க்காக இருக்கிற ரூல்ஸ் என்னன்னாக்கா ரெசனன்ஸ்ன்றது இது நம்மளா கிரியேட் பண்ண ஒரு தியரி. இது வந்து ஆக்சுவலா காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை ரெசனன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அசியூம் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து நிறைய இது வந்து லைக் சொல்லலாம் இது வந்து இதனால ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ரெசனன்ஸால் வந்து இருக்குன்னு. ஆனா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிஜமா இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு இப்படி காட்டினல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து ஆக்சுவலா இருக்காது. ஆனா லைக் டீலோகலைசேஷன் இருக்கும் அதுக்கு. இப்போ வந்து ரெசனன்ஸ் நம்ம பண்ணும்போது இது வந்து எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். இப்போ பாண்ட் எல்லாம் ஷிஃப்ட் பண்றது அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இப்போ முன்னாடி சொன்ன வரைக்கும் கூட இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல அந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம அந்த அதுக்கு அட்ஜசென்ட்டா இருக்கிற கார்பனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றோம்.
இங்க பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட் இருக்கா? அந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஷிஃப்ட் பண்றோம். ஸோ இங்க பிளஸ் சார்ஜ் வந்து உங்களுக்கு இப்படி மூவ் ஆயிடும் கரெக்டா? அதுதான் இங்க இங்க போட்டிருக்கு. இதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன சொல்றது? இந்த எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னாக்கா, இவன் என்ன பண்றாங்கனாக்கா, இங்க பிளஸ் சார்ஜ் வந்து எப்படி இங்க ஷிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து தப்பு. ஏன்னாக்கா இங்க வந்து அவன் ஹைட்ரஜன் வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கு. அது வந்து லைக் உங்களுக்கு வந்து பாண்ட் உள்ள வந்து சேஞ்ச் இருக்காது. உங்களுக்கு வந்து வெறும் அந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து தப்பு. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைக் ரெசனன்ஸ் நடக்குதுனாக்கா, பேசிக்கா சொல்லனாக்கா உங்களுக்கு எல்லா காம்பவுண்டுமே லோயர் ஸ்டெபிலிட்டிக்காக தான் வந்து அது இருக்க பார்க்கும். இப்போ எப்படி சொல்றது? நீங்க ஒரு நாள் முழுக்க நீங்க விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க டயர்ட் ஆவீங்களா? உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து பிடிக்கும். ரொம்ப அப்படியே ஸ்டேபிளா வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி தான் காம்பவுண்ட்ஸ் கூட. எனர்ஜி வந்து அது கம்மியா இருக்குன்னு பார்க்கும் அது. அதுக்கு அதிகம் ஆச்சுனாக்கா லைக் அது வந்து கம்மி பண்ணிக்க பார்க்கும். இந்த வந்து ஒரு காம்பவுண்டுக்கு வந்து எப்பவுமே எனர்ஜி கம்மியாகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ரெசனன்ஸ் பண்ணினே இருக்கும் அது மாதிரி. ஏன்னா ரெசனன்ஸ்னால அதோட எனர்ஜி வந்து குறைஞ்சினே வருது. அதனால ரெசனன்ஸ் பண்றதுனால அதுக்கு வந்து லைக் எனர்ஜி கம்மியாகும். கரெக்டா? இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்ததுனாக்கா, ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் மீன் பண்றது இப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சரா, அப்புறம் இதுல இருந்து இப்படி மாறுது, திருப்பி அதுல இருந்து இப்படி மாறுது. ரெண்டுத்துக்கும் நடுவில் தானே மாறினே இருக்கு. ஸோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டு. இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல மாறுறதுனால உங்களுக்கு நிறைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்ததுனாக்கா லைக் நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து மாறலாம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஸோ அதனால இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க. மோர் தி நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், மோர் தி ஸ்டெபிலிட்டி. இப்போ அடுத்து இப்போ வந்து உங்ககிட்ட லைக் இப்போ உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்குனாக்கா அதுக்கு வந்து நிறைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்குனாக்கா அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஹைபிரிடுக்கு. இப்போ எப்படி சொல்றது? இங்க இந்த எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜனுக்கு அந்த எலக்ட்ரான் பேர் வந்து மொத்தமா அங்க இப்படி ஷிஃப்ட் ஆகுது வந்து லைக் ரொம்ப ஸ்டேபிளா. ஸோ அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த ரெசனன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. கரெக்டா? அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து அந்த ஹைபிரிடுக்கு லைக் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணும் அந்த மாதிரி. இது வந்து நான் ஒரு கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து லைக் இங்க ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இங்க ரிங் மாதிரி இருக்கும்ல. இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு வந்து லைக் ரொம்ப ஸ்டேபிளா இருக்குது மாதிரி சொல்றது. இப்போ அடுத்தது இதுல பார்க்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட சார்ஜ் செப்பரேஷன் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட எக்ஸாம்பிளுக்கு இது எடுக்கலாம். சரி இதே நீங்க வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கா? இதெல்லாம் முன்னாடி வச்சேன். சரி இதோ இது எப்படி வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற சார்ஜுக்கும் இங்க இருக்கிற சார்ஜுக்கும் டிஃப்ரெண்ட் தூரம் ரொம்ப ஜாஸ்தியா. ஸோ அந்த மாதிரி தூரம் வந்து அதிகமா இருக்கிறதுனால அது வந்து லைக் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லலாம். ஐ மீன் லோ ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்லலாம். பக்கத்து ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து பக்கத்துல இருந்ததுனாக்கா அது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். இதுதான் இந்த பாயிண்ட். இது இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மீன் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்ட் வந்து நீங்க நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தா தானே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி என்ன சொன்னாங்க, குளோரின் வந்து இப்போ பிளஸ் சார்ஜ் இருந்ததுன்னா இப்போ குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தான் தேவை. கரெக்டா? நீங்க மைனஸ் சார்ஜ் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரான் வந்து அதை எடுத்துக்குதுனாக்கா அதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து இது ஜாஸ்தி ஆகும்ல. இப்போ பிளஸ் சார்ஜ் கொடுத்தோம்னாக்கா அதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாகுது. அது மாதிரி நம்மளுக்கு நடக்கக்கூடாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டம்ஸ்க்கு வந்து இருக்கணும். அதுதான் இதுல சொல்லுது.
இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இங்க வந்து இது வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் தானே. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி லெக்சர்ஸ்ல நடத்தணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் பேர் வந்து ஆக்சிஜன் கிட்ட இருக்கு. அது வந்து இங்க அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படி உனக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இங்க. அப்போ வந்து இங்க இருக்கிற டபுள் பாண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுமா? அப்போ இங்க O மைனஸ் வரும். அப்புறம் ஆக்சிஜனுக்கு பிளஸ் வருது. ஆக்சிஜனுக்கு பிளஸ் வந்துச்சுன்னா அது என்ன எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்ட் தானே. அதில் பாசிட்டிவ் வந்ததுனாக்கா அது வந்து லைக் அன்ஸ்டேபிள் தானே. ஸோ அது வந்து லைக் இந்த அயான் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடோட கம்மி ஸ்டெபிலிட்டியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிள்னு சொல்லலாம். இப்போ அடுத்து இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இது வந்து கார்பாக்சிலேட் அயன் தானே. இதுல பாத்தீங்கன்னாக்கா O மைனஸ் இருக்கு. ஸோ இதே எலக்ட்ரான் வந்து நம்ம திருப்பி இப்படி ஷிஃப்ட் பண்ணனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கரெக்டா? இதுல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிற காம்பவுண்ட் தானே. ஏன்னா இந்த ஆக்சிஜனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரல. ஸோ கார்பாக்சிலிக் இந்த அயான் வந்து லைக் ஸ்டேபிள். கரெக்டா? இது வந்து ரெசனன்ஸ் ஸ்டேபிள்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து இப்போ நான் இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து எது வந்து ஸ்டேபிளா இருக்குன்னு நீங்க இது பண்ணோம். எது இது வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கலாம் உங்களுக்கு? சரி வேணா இந்த ஃபோர்த் ஒன் வந்து ஹோம்ஒர்க்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுவும் சரி இதுவும் சரி. இது வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம். இது வந்து லைக் ரொம்ப ஸ்டேபிள் ஆனதுன்னு. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. கரெக்டா? அப்புறம் கார்பன்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆனா எதுல இருந்தா லைக் ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம்? ஆக்சிஜன்ல தானே. ஸோ இது வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோர் ஸ்டேபிள் தென் செகண்ட். இது புரியுதா உங்களுக்கு? ஆக்சிஜன் அப்புறம் கார்பன் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். ரெண்டுத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுனாக்கா எது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்? ஆக்சிஜன் தானே. ஏன்னா கார்பன் வந்து இன்னும் எலக்ட்ரான்ஸ் அதுக்கு அதிகமா தேவை ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. ஆனா ஆக்சிஜன் நீ கொஞ்சம் கொடுத்தாலே இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் மோர் ஸ்டேபிள் தென் செகண்ட். இப்போ திருப்பி இந்த இது பார்க்கலாம். இது அதே மாதிரி தான் சார்ஜ் வந்து டெஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து ஆக்சிஜன் சார்ஜ் இல்லை. அப்புறம் கார்பன் சார்ஜ் பிளஸ் இருக்கு. ஆக்சிஜன்ல பிளஸ் இருக்கு, கார்பன் சார்ஜ் இல்லை. இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா கார்பன் பிளஸ் சார்ஜ் இருந்தா பரவாயில்ல தானே. ஆனா ஆக்சிஜன் பிளஸ் சார்ஜ் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்ட் கிட்ட வந்து எலக்ட்ரோ மீன் பாசிட்டிவ் லைக் எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கிட்ட எடுத்தாக்கா லைக் இது இல்லை ஸ்டெபிலிட்டி கம்மியாகல. ஸோ திருப்பி அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 1 greater than 2. இப்போ திருப்பி இந்த எக்ஸாம்பிள பாருங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி இதுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது இதுக்கு கார்பன் பிளஸ் அப்புறம் இங்க மைனஸ் மைனஸ். இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக்சிஜன்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துடுது. அப்புறம் இங்க இதுல வந்து பிளஸ் சார்ஜ் வந்துடுது. இது எப்படி சொல்றது, ஒரு வகையில ஸ்டேபிள்னு சொல்லலாம். இது மோஸ்டா இது ஸ்டேபிள் தான் ஆக்சுவலி. செகண்ட் வந்து ஸ்டேபிள் தான் ஒன்று. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஆனா இங்க சார்ஜ் செப்பரேஷன் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கே, இது வந்து ஏன் அன்ஸ்டேபிள்னு நினைக்கலாம். அது சரி இது ஏன் ஸ்டேபிளா நினைக்கலாம். ஆனா நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இங்க பிளஸ் சார்ஜ் அப்புறம் இங்க பிளஸ் சார்ஜ் வந்து ஃபுல்லா இங்க பக்கத்துல பக்கத்துல வருதுல்ல, அதனால இது வந்து ஸ்டேபிள். இங்க வந்து O மைனஸ் மைனஸ் வந்து லைக் ஆக்சிஜன்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜ் வருதுன்னா வந்து லைக் இங்க இது ஸ்டேபிளா இருக்கும் செகண்ட் ஸ்ட்ரக்சர். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் நீங்க. இது வந்து ஸ்டேபிள் இது அன்ஸ்டேபிள்னா ஃபோர்த் ஒன்ல. இது ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. சரியா? இப்போ அடுத்து ஆரோமேட்டிசிட்டி. இது ரொம்ப லைக் ஈஸியான டாபிக். இது லைக் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணலாம் எக்ஸாம்ல. இந்த மாதிரி ஒரு டாபிக் இது. ஆரோமேட்டிக் அப்புறம் ஆரோமேட்டிசிட்டின்றது உங்ககிட்ட இப்போ ஒரு ரெசனன்ஸ்லாம் சொன்னல, இது வந்து லைக் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு உங்களுக்கு மூணு இது தேவை. அது வந்து லைக் பிரிக்கணும்னாக்க 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரோமேட்டிக். எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இங்க எழுதுறேன்னா ஆரோமேட்டிக், ஆன்டி ஆரோமேட்டிக், ஒரே நிமிஷம்.
ஆன்டி ஆரோமேட்டிக், அப்புறம் நான் ஆரோமேட்டிக். உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் கண்டிஷன்ஸ் வந்து சொல்லிடுறேன். இது ரெண்டுத்துக்குமே காமனா வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒன்று மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரா இருக்கணும். சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரா இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து பிளேனாரா இருக்கணும். பிளேனாரிட்டி இருக்கணும். மீன் ஒரே பிளேன்ல இருக்கணும். இந்த கார்பன்ஸ் எல்லாமே, கார்பன் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே. அடுத்து இது வந்து காஞ்சுகேட்டடா இருக்கணும். காஞ்சுகேட்டட் நான் முன்னாடியே நான் சொன்னேன் லெக்சர்ஸ்ல. ஆல்டர்னேட் டபுள் ஒன்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கு. அது ஒண்ணு. இதெல்லாம் காமனா இருக்கிற இது கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ வந்து டிஃபரன்ஸ் வர்றது வந்து ஒரு ரூல்னால. இது பேர் ஹக்கிள்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. ஹக்கிள்ஸ் ரூல்னு. இதுல என்ன சொல்றாங்கனாக்கா, உங்களுக்கு வந்து 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்ததுனாக்கா இது வந்து ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. இதுவே 4n எலக்ட்ரான்ஸ் தான் இருந்ததுனாக்கா, பை எலக்ட்ரான்ஸ் தான் இருந்ததுனாக்கா இது வந்து நான் ஆன்டி ஆரோமேட்டிக்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இது நான் இங்க எழுதுறேன். நான் ஆரோமேட்டிக்னாக்கா இங்க இருக்கிற கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதது. இது வந்து என்ன சைக்கிளிக்கா இருக்காது, நான் சைக்கிளிக்கா இருக்கும். இல்லைனாக்கா இது வந்து என்ன நான் பிளேனாரா இருக்கலாம். இல்லைனாக்கா காஞ்சுகேஷன் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல நீங்க ஸ்டெபிலிட்டின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆரோமேட்டிக் வந்து மோர் ஸ்டேபிள். அதுக்கப்புறம் நான் ஆரோமேட்டிக் வரும். அடுத்து ஆன்டி ஆரோமேட்டிக். இது நீங்க எப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இருந்து லைக் மோஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்கலாம். இதுதான் நான் சொன்னது வந்து லைக் எல்லாமே இதுல போட்டு வச்சிருக்கேன். இது வேணா லைக் நோட்ஸ் தான் லைக் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். அதை லைக் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது. இப்போ அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஆமா, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஆரோமேட்டிக்கா இருந்தனாக்கா உங்களுக்கு வந்து பை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ் ஆகலாம். அது மாதிரி எக்ஸ்டேபிளான்னு சொன்னதுனால அந்த அந்த பாயிண்ட்ஸ் தான் இதில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படிச்சு பார்த்த புரியும் அதில். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கலாம். இப்போ சைக்கிளில் பென்டடைன்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட்னு இருக்கு. நீங்க நினைக்கலாம் இது வந்து லைக் கான்ஜுகேட்டட் தானேன்னு. முதல்ல ஃபர்ஸ்ட் பிளேனா தான் பார்க்கலாம். ஒரே பிளேன்ல தான் இருக்கு எல்லாமே. அடுத்து உங்களுக்கு வந்து சைக்கிளிக்கா இருக்குது. ரெண்டு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து கான்ஜுகேட்டடா பார்க்கணும். கான்ஜுகேட்டடா நீங்க பாக்குறதுக்கு வந்து டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அந்த கான்ஜுகேஷன் இருக்கணும். ஆனா நீங்க இங்க வந்து இங்க டபுள் பாண்ட் திருப்பி இங்க ஒரு சிங்கிள் பாண்ட் இங்க டபுள் பாண்ட் இருந்ததுனாக்கா அது வந்து லைக் இதுன்னு சொல்லலாம். ஆனா திருப்பி அது கான்ஜுகேஷன் வந்து இடிக்குது. ஸோ இது கான்ஜுகேஷன் இல்லை இதுக்கு. ஸோ இது வந்து நான் ஆரோமேட்டிக். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்க ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மைனஸ்னாக்கா ஒரு உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் பேர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே மாதிரி தான் பிளேனார், அப்புறம் சைக்ளிக், அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஜுகேட்டடா இருக்கு. இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் பேர் இருக்கு. ஸோ ஒன்னு, அப்புறம் இங்க டபுள் ஒன் வச்சுக்கோங்க. டபுள் ஒன், சிங்கிள் ஒன், டபுள் ஒன், சிங்கிள் ஒன், டபுள் ஒன், சிங்கிள் ஒன், அந்த மாதிரி உங்களுக்கு கான்ஜுகேட்டடா இருக்கு. இப்போ வந்து இதுல வந்து நீங்க எவ்வளோ 4n/π மீன் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. 3 × 2 6. உங்களுக்கு வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது வந்து நீங்க 4n+2 ஃபார்ம்ல இருக்காது. ஏன்னா நீங்க n வந்து 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா கரெக்டா இருக்குது அதுல. ஸோ இது வந்து ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ வந்து இது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்.
இது கம்பேர் பண்ணும்போது. இப்போ வந்து இங்க பிளஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்போ எதுவும் இல்லைல்ல. இப்போ அதே மாதிரி தான் ஸ்டேபிள் அப்புறம் கான்ஜுகேட்டட் அந்த இதெல்லாம் எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கு 4n5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. 4n எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ இது பண்ணும்போது நீங்க 4n5ன்னு வச்சீங்கன்னாக்கா n வந்து 1 வச்சீங்கன்னாக்கா 4 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கு. ஸோ இது வந்து ஆன்டி ஆரோமேட்டிக். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்புறம் இந்த இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பவுண்ட். இது வந்து நீங்க பார்த்த உடனே சொல்லலாம் இது வந்து ஆன்டி ஆரோமேட்டிக்னு. ஏன்னா நீங்க பார்க்கும்போது வந்து இது ஒரு சைக்கிளிக்கு அப்புறம் ஒரே பிளேன்ல இருக்கு. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ 4n5 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இது வந்து நான் ஆரோமேட்டிக். ஆரோமேட்டிக். இது ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து கிரேட்டர் than 7 போயிடுச்சுனாக்கா அப்ப வந்து இந்த மாதிரி நீங்க ரூல்ஸ் வந்து நீங்க போட முடியும். ஏன்னாக்கா 7 கார்பன் வருதுனாக்கா இது வந்து லைக் பக்கத்துல இருக்கும்போது ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இங்க ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கனால இது வந்து லைக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடும். இது மாறின ஸ்ட்ரக்சர் வந்து நான் பிளேனா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இது ஒரு டப் ஷேப்ல இருக்கும். இப்படி இருக்கும் இந்த காம்பவுண்டு. இப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஆமா. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். இது கொஞ்சம் ஒழுங்கா வரையல. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இங்க ஒரு டபுள் பாண்ட் அந்த மாதிரி வரும். இங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து லைக் ஒரு பிளேனாரே மீன் ஒரே பிளேன்ல இல்லைல்ல. ஸோ இது வந்து ஒரு நான் ஆரோமேட்டிக் காம்பவுண்டு. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப அடுத்து திருப்பி இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். இங்க பெரிடின்னு இருக்கிற இந்த காம்பவுண்ட் பேர் வந்து பெரிடின். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 6 இது எல்லாமே லைக் கான்ஜுகேட்டடா இருக்கா. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் மீன் அதான் இப்போ கான்ஜுகேட்டடா இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரே பிளேன்ல இருக்குது கரெக்டா. நீங்க வந்து நினைக்கலாம் இப்போ இங்க வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குல்ல, இது ஏன் வந்து உள்ள ரெசனன்ஸ்ல போகாது? இப்போ வந்து இது ஆன்டி ஆரோமேட்டிக்னு கூட நம்ம சொல்லலாமேன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலாம். ஆனா இங்க இருக்கிற எலக்ட்ரான் பேர் வந்து லோக்கலைஸ்டு. இது வந்து லைக் எலக்ட்ரான் ரெசனன்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகாது இந்த பீரியட்ல. இது வந்து ஸ்டெபிலிட்டி கூட்டுறதுக்காக. ஸோ இது வந்து ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். இது வந்து லோக்கலைஸ்ட் லோன் பேர். இப்ப அதுவே இந்த பைரோல் எடுத்துக்கோங்க. இந்த காம்பவுண்ட் வந்து பைரோல். ஓகே, இங்க இருக்கிற எலக்ட்ரான் பேர் வந்து ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணீங்கனாக்கா ஷிஃப்ட் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு திருப்பி இப்படி வராது. இந்த மாதிரி வர்றது வந்து திருப்பி ஆரோமேட்டிக். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? திருப்பி அதே மாதிரி தான் இங்க ஃபியூரான்ல வந்து இது வந்து லோக்கலைஸ்டு, இது வந்து டீலோக்கலைஸ் ஆகும். அதே மாதிரி இப்படி ஷிஃப்ட் ஆகும், திருப்பி இப்படி இது இப்படி ஷிஃப்ட் ஆகும், இது இப்படி ஷிஃப்ட் ஆகும். இதுவும் ஆரோமேட்டிக். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு வந்து எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அது இதோட இந்த லெக்சர் வந்து லைக் எண்ட் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா டவுட்ஸ் அப்புறம் இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இந்த கொஸ்டின் நீங்க வந்து லைக் சால்வ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. மற்றபடி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னாக்கா நாங்கள் ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு. அப்புறம் நன்றி.